வெல்கம் டு த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். மகிழ்ச்சியாக இருக்கும் மற்றும் மகிழ்ச்சியை தேடி ஓடி அலைந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கந்தர்வன் கதையை தான் பார்க்க போகிறோம். அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் ஏமாற்றப்பட்ட மக்களை இலக்கிய ரீதியாகவும் ஏமாற்ற பார்க்கக்கூடாது என்று கூறிய கந்தர்வனின் கதையை தான் பார்க்க போகிறோம். கந்தர்வன் இயற்றிய 62 சிறுகதைகளில் முதல் கதையான சனிப்பினம் என்ற கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இப்போது இந்த கதையை கந்தர்வன் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஆராய் என்ற ஒரு பாட்டி ஒரு கடையில் நாடக கடையில் வேலையை முடிச்சுட்டு முறத்தையும் விளக்கமாத்தையும் நார்கூடையில் நார்பெட்டி அவங்க வச்சுருப்பாங்க. இப்போ கூட அந்த நார்பெட்டியில் போட்டுக்கிட்டு சாயங்காலம் கடை வேலை முடிஞ்சிச்சு. அதனால் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ரோட்டோரமாக ஆம்பளைங்களாம் சும்மா பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இன்னும் வேகமாக வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. வேகமாக வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கு, ரொம்ப பதற்றத்தோடு நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு இதை நினைப்போட ரொம்ப பதற்றத்தோடு நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த பதட்டம் ஏன்னா அவங்க கணவன் இவங்களும் ஆராயன்ற பாட்டி அவங்களும் வயசானவங்க, 2 பேர் மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. அவங்க கணவன் பக்கவாத நோய் அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பக்கவாத நோய் பாதிக்கப்பட்டதால் அவங்க ஏஞ்சி இப்படி 10 அடி நடக்கணுன்னா கூட 2 வாட்டி கீழே விழுந்துருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்டு படுத்தே தான் கிடப்பாங்க வீட்டில். அவங்களுக்கு காலைல வேலைக்கு கிளம்பி வரும்போது காலைல அவங்களுக்காக பாய் போட்டு படுக்க வச்சுட்டு கஞ்சி காசி ஊற்றி வச்சுட்டு தான் வந்துட்டுருந்தாங்க. கோழி அவங்க வளர்க்குறாங்க. கோழியை மேய விட்டுட்டு தான் வந்திருப்பாங்க. அதனால் இவங்க பக்கவாத நோய் பாதிக்கப்பட்டிருக்கனால இவங்க அந்த பதற்றத்தோடய போடுவாங்க. ஐயோ உயிரோடு இருப்பாங்களா என்னாலும், அவங்க உயிரோடு இருப்பாங்களா என்னன்னு அந்த நினைப்பிலே தான் போவாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த நினைப்பு தான், இன்றைக்கி உயிரோடு இருப்பாங்களா என்னவோ அப்படின்னு அந்த நினைப்பில் தான் போவாங்க. அவங்களுக்கு அப்படி கெட்டதாகவே நினச்சி தீங்காகவே நினச்சி அது பழகிருச்சு. அப்படி எல்லாத்துக்கும் அந்த நினைப்பு தானே. இப்போது எங்கள் அப்பா கூட வேலைக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே அப்படி ஆச்சுன்னா அப்படியே எனக்கு ஒரு நினைப்போம், ஐயோ ஏதாச்சுமோ இப்போ வண்டியில் வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகிருக்குமோ, இல்லை என்னைக்காவது ஃபங்க்ஷன் போயிட்டு வரும்போது லேட்டாக வரும்போது அப்படியே அது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவாக தோணும் தான். எனக்கே நிறையாட்டி அப்படி தோணும். திடீர்னு அவங்க வீட்டுக்கு வந்தோடனே இல்லை ஃபோன் பண்ணி கேட்பேன் எங்கே இருக்கீங்கன்ட்டு. அப்படி கேட்டோடனே அப்படியே ஒரு நல்லா அவங்க குரலை கேட்டோடனே மகிழ்ச்சி ஆகிடும். அது மாதிரி இந்த பாட்டிக்கும் வீட்டுக்கு போய் தன் கணவனுக்கு உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு பார்த்தோடனே அப்பா அவங்களுக்கு அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி போய்ட்டு இருக்கும்போது வீட்டுக்கு போகிறாங்க. கணவனை பார்த்தோடனே ரொம்ப மகிழ்ச்சியாச்சு. தினமும் இது மாதிரி தான் நடக்கும். டெய்லியும் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது போய் அப்படியே இதே நினைப்பிலே போவாங்க. ஐயோ இன்னைக்கு புருஷன் உயிரோட இருப்பான மாட்டானா அப்படின்ட்டு இதே நினைப்பிலே போவாங்க. போய் டெய்லி இதே நினைப்பில் போய் அவங்க புருஷனை பார்த்தோன்னா டெய்லி இந்த மகிழ்ச்சி வரும். புருஷன் உயிரோட பார்த்தாலும் டெய்லி இந்த மகிழ்ச்சி வந்துடும். அது மாதிரி போய் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது. அப்புறம் அவங்க மளிகை கடையிலேருந்து ஒரு அழுகி போன தக்காளி பழம்லாம் அவர் கடைக்கார அண்ணன் கீழே போடுவாங்க. அதை கீழே எதுக்கு போடுறீங்கன்ட்டு இவங்க அழுகி போன தக்காளி பழத்தை அதையாவது யூஸ் ஆகுன்ட்டு வீட்டுக்கு புருஷனுக்கு கஞ்சி காசி கொடுக்குறது யூஸ் ஆகுன்ட்டு அழுகி போன தக்காளி பழத்தை புடவையில் சொருவி எடுத்துருவாங்க. அதை அப்படியே கீழே எடுத்து வச்சுட்டு அப்புறம் தொடப்பத்தி விளக்கு மாற்றி எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டு போய் கொட்டாய்களில் போய் கஞ்சி காசை போகிறாங்க. கஞ்சி காசை போயிட்டு அப்புறம் கஞ்சி காசிட்டு அன்னைக்கு படுத்துக்குங்கிறாங்க. அவங்க ஊரில் அது வறட்சி காலம், ரொம்ப பஞ்சமாக இருக்கும். நெல்லுலாம் அன்றைக்கி அந்த 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 காலத்தை பார்த்து வேலையில். அதனால் இந்த பாட்டி வேறு ஏதாவது கடைக்கு வேலைக்கு போனால் கூட வேலைக்கு போனாலும் அரிசி அதுக்கு போடுவாங்க. அதை வச்சு டெய்லியும் ஏதாவது வாய்க்கு விஷயம் சமைச்சு போடலாம். அந்த இதுவும் இல்லை, வறட்சி காலன்றதுனால அரிசி புடைக்கிற வேலை தான். அதனால் இந்த பாட்டி கொஞ்சம் வயசானவங்களா, இவங்க ஊர்லேருந்து ஒரு 3-4 பேர் வேலை பார்க்க போகிறாங்க. அதில் இந்த பாட்டியும் ஒருத்தவங்க, அந்த கடையில் வேலை பார்க்குற இந்த பாட்டியும் ஒருத்தவங்க. அதில் 3 பொண்ணுங்க வயசு பொண்ணுங்க. அவங்க வயசு பொண்ணுங்களை நல்லா வேலை பார்ப்பாங்க. நல்லா டப்புன்னு புடைச்சி டப்புன்னு சீக்கிரம் க்ளீன் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் பொறுமையாக செய்வாங்க. வயசான பாட்டியில் கொஞ்சம் பொறுமையாக செய்வாங்க. அதனால் பொறுமையாக செய்வாங்களா, அதனால் அந்த
கடைக்கார அண்ணனுக்கு என்ன இது இவ்வளோ பொறுமையாக செய்கிற, நீலாம் நாளைக்கு வேலைக்கு வராத அப்படின்னு டெய்லியும் சொல்லி, இந்த பாட்டியும் வேலைக்கு வராதுன்னு சொல்லி டெய்லியும் வேலைக்கு போய் கெஞ்சி குத்தாடி வேலையை வாங்கிட்டு தான் அதை வழக்கமாக வச்சிட்ருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் காலைல வீட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போதே அவங்க புருஷன் வந்து கோழிலாம் கூப்பிட்டுருக்காங்க, கூண்டில் போட்டு அடைக்கிறதுக்கு. அந்த குரலை இவங்க இங்கேருந்து வரும்போதே அவங்க சத்தத்தை கேட்டாங்க, புருஷன் சத்தத்தை. அதை கேட்டவுடனே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அப்பா இன்றைக்கி ஏன் புருஷன் உயிரோட தான் இருக்கான்ட்டு அப்படி ஒரு மகிழ்ச்சி ஆச்சு. அந்த சந்தோஷத்தில் அப்படியே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு உட்காடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு உட்காராங்க. அந்த அவங்க வீட்டில் ஒரு வெடலை குஞ்சு இருக்கும், மற்றெல்லாம் கோழி இருக்கும், சின்ன வெடலை கோழி இருக்கும். அந்த கோழியை காணோம். அந்த கோழியை காணோன்னு சரி கஞ்சி காசை போலான்ட்டு ஏந்திப்பாங்க. ஏஞ்சோடனே ஏதோ யாரோ அவங்க புடவையை பிடிச்சி ஈக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அது என்னன்னு பார்த்தா அந்த வெடலை குஞ்சு தான். அவங்க அழுகு பண்ண தக்காளி பழத்தை புடவையில் கட்டி எடுத்துருவாங்கள்ல, அதை கொத்தி தின்னுட்டுருக்கோம். அதை கொத்தி தின்னுருக்கோன்னே அப்புறம் இந்த வெடலை குஞ்சு பிடிச்சி கூண்டில் அடைச்சிடுவாங்க. கூண்டில் அடைச்சிட்டு இவங்க வழக்கம் போல் கொட்டாய்க்கு கஞ்சி காசை போயிடுவாங்க. கஞ்சி காசை போனோடனே இவர் அவரோட கணவனுக்கு வந்து அந்த வெடலை குஞ்சு மேலே ஒரு கண்ணு. ஏன்னா வெடலை குஞ்சு ரசம், அது குழம்பு, அதை திருவி ரசம் வச்சா அந்த ரசம் ரொம்ப சூப்பராக இருக்குமா. அது குடிச்சு பல வருஷம் ஆச்சு. அதனால் இந்த அதுவும் வெடலை கோழி குஞ்சு இருக்கு பாருங்க, அந்த ரசத்துக்கு அது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குமா. அதனால் இவருக்கு அதை குடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, பல வருஷம் ஆச்சு குடித்தேன். அதனால் அது எப்படியாவது அடிச்சிடணும் ஆசை. அதனால் இவங்க பாட்டி சோறு பொங்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஏதோ மனசுலேயே ஆசை போடுவாங்க. ஏதோ சிந்தனையில் உட்காந்துருப்பாங்க. சிந்தனையில் உட்காந்துருந்தோடனே இவர் தாத்தா வந்து அப்படியே ஒரு சூசகமாக பாட்டிக்கு ஏதோ புரியும் மாதிரி, இது என்னப்பா அது உள்ளே கூண்டுக்குள்ளே அடைச்சி அது ரெக்கை அப்படியே விடலை கொஞ்சம் இதான் ரொம்ப துள்ளிகிட்டே இருக்கும்ல, அதனால் ரெக்கை அடிச்சிக்கிட்டே இருக்கும். நைட்டு ரெக்கை அடிச்சுட்டே இருக்குமா, இது என்ன ரெக்கை அடிச்சுட்டே இருக்கும், ஒரு நாள் அறுத்து போட்டு உனக்கு சமையல் பண்ணால் தான் நீ சரிப்பட்டு வருவ அப்படின்ட்டு அப்படியே பாட்டி கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பாட்டியும் ஏதோ நினைப்பிலே இருந்தாங்களா, அதனால் அதுவும் உங்களுக்கு சரியாக காதில் விழுந்துக்கல. அவங்களும் ஏதோ நினைப்பிலே இருப்பாங்க, அந்த நினைப்பிலே இருப்பாங்க. அப்புறம் விழுந்துக்கணும். அப்புறம் கஞ்சி காசி ஊற்றி புருஷனுக்கு ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் படுத்து தூங்கிடுவாங்க. படுத்து தூங்கிடும்போது இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, ஒரு சிந்தனையிலே இருப்பாங்க. என்ன சிந்தனைனா, அவங்க வந்து இன்றைக்கி வேலைக்கு போய்ட்டு வந்தாங்களே, அந்த கடைக்காரன் என்ன சொல்லிட்டாருன்னா, கடைக்காரன் ஓனர் அண்ணன் இன்றைக்கி முன்னே எப்பவும் போல் இல்லாத இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நீ இன்றைக்கி வேலைக்கு வராத, மற்ற பொண்ணுங்க மாதிரி நீ ரொம்ப சீக்கிரமாக வேலையை முடிக்க மாட்டேற, ரொம்ப மெதுவாக தான் நீ பண்ணுற, அதனால் நீ இன்றைக்கி வேலைக்கு வராது, எப்பயும் இல்லாத இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அந்த நினைப்பிலே இருக்காங்க. ஐயோ இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நாளைக்கு உண்மையிலே வேலையை கொடுக்க மாட்டாங்கன்னு நினைப்பிலே இருக்காங்க இவங்க இன்னொன்று நினைக்கிறாங்க, நம்ம ஏற்கனவே நிறையா எல்லாத்தையும் எப்படி ஒரு தீங்காக நினைப்பாங்க, எதாக இருந்தாலும் கெட்டதாக நினைப்பாங்க, அது உங்களுக்கு நல்லதாக முடிஞ்சிடும். அப்படியே அவங்களுக்கு கெட்டதாக நினச்சி ரொம்ப கெட்டதாக நினச்சி நல்லா தான் முடிஞ்சுது, எல்லாமே நல்லதாக தான் முடிஞ்சிருக்கு. அதனால் இதுவும் அப்படி கெட்டதாக நினைப்போம், இன்னும் ரொம்ப கெட்டதாக நினைப்போம்னு சொல்லிட்டு நடுராத்திரியில் எழுந்துச்சி ஒப்பேரெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக அப்போல்லாம் வயசானவங்களாம் ஒப்பேர் தான் வைக்க ஆரம்பிப்போம். நடுசாமத்தில் எழுந்துச்சி ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒப்பேர் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்கள் ஆயம் அப்படி தான் ஒப்பேர் வச்சுட்டு இருப்பாங்க. எங்கள் ஆயா அப்படி தான் ஒப்பேர் வச்சுருக்காங்க. அது மாதிரி தான் ஆயாங்கிற அந்த பாட்டியும் நடுசாமத்துலேருந்து அதுக்காக ஒப்பேர்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஒப்பேர்லாம் அவங்களுக்கு வீணாக போச்சு. தன் அழுகையெல்லாம் கடைக்கார அண்ணன் வேலையை விட்டு நிறுத்திட்டாரு. மதியத்தோடு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க மதியத்தோடு வீட்டுக்கு வந்த உடனே தாத்தா பார்க்குறாரு, என்னடா இன்றைக்கி மதியத்தோடு வீட்டுக்கு வந்துட்டான், அப்போ இன்றைக்கி பட்னி தானா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக 2 பேரும் பட்னி கிடக்குறாங்க. சாப்பிடாம 2 பேரும் பட்னி கிடக்குறாங்க. அப்புறம் காலைல 2 பேரும் பட்னி கிடந்தோடனே விடிய காலம், இன்னும் சூரியன் வரல, விடிய காலம் ஆகுது. எப்பவுமே விடிய காலம் ஆனோடனே கூவும் தான், கோழி கூவும். ஆனால் இன்றைக்கி டெய்லியும் வழக்கம் போல் கோழி கூவும் தான், எப்பவுமே விடிய காலம்னா கோழி கூவும் தானே. ஆனால் இன்றைக்கி அந்த கோழி கூவுற சத்தத்தை அந்த பாட்டி காதில் கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமாச்சு. கோழி கூந்துட்டு. ஏன்னா அவங்க ஊர் வழியாக ஒரு லாரி போவோம், அவங்க ஊர் லாரி போவோம், வேறு ஊரில் கோழியெல்லாம் ஏற்றிட்டு போவோம் அவங்க பாய் வீட்டில் இறக்கிறதுக்கு. அங்கே நிறையா காசு பார்க்கலாம் அந்த கோழியை விற்றா. அதனால்
இந்த கோழி சத்தத்தை கேட்டோடனே நம்ம கோழி இன்றைக்கி விற்றுடலாம், அந்த வியாபாரிகிட்ட கொடுத்துடலாம், கோழி வியாபாரிகிட்ட இன்றைக்கி வயிற்றுக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு நினைப்பா. அப்புறம் இன்னொன்று, நம்ம புருஷனுக்கு வேறு வாய்க்கு ருசியாக சமைச்சுப்பா. எப்போ போவார், எப்போ ஒரு உயிரை விடுவார்னே தெரில, அந்த மாதிரி இதில் இருக்குது. அதுக்கு வாய்க்கு ருசியாக போன மாதம் எதுவும் சூடமே வாங்கி கொடுத்தேன், அதோட சரி வாய்க்கு ருசியாக எதுவும் வாங்கி போடல. அது வேறு இவங்களுக்கு கவலை, அந்த நினைப்பு வேறு. அந்த மீன் வாய்க்கு ருசியாக தான் புருஷனுக்கு ஏதாவது வாங்கி போடணுன்ட்டு அந்த கவலை வேறு இவங்களுக்கு. அதனால் இன்றைக்கி ஏதாவது வாய்க்கு ருசியாக வாங்கி போடுன்ட்டு கோழியை ரோட்டு பக்கம் விடிய காலமே போய் ரோட்டுக்கு நின்றாங்க. லாரி வருது என்னன்ட்டு, வியாபாரி வராருன்னுட்டு போய் நின்றாங்க. நின்று உடனே அம்மா கிளம்புற மாதிரி அவங்க வந்து நின்றுடுறாங்க. போய் ரோட்டில் பார்த்துட்டே இருக்காங்க, லாரி வருது வியாபாரி வராருன்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் வியாபாரி வரான்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. காலைல சூரியன் வரத்துக்கு முன்னாடி போய் நின்றவங்க சூரியன் வந்துருச்சு அப்போ நின்றுருக்காங்க. அப்புறம் இவர் தாத்தா ஏஞ்சிக்கிட்டாரு, கொஞ்சம் விடிய காலம் சூரியன் வந்து தாத்தா ஏஞ்சிக்கிட்டாரு. தாத்தா ஏஞ்சோடனே என் பொண்டாட்டி அங்கே ரோட்டு பக்கம் நிற்கிறத பார்த்துட்டாரு. ஐயோ இன்னைக்கு கோயில் வியாபாரி கூப்பிட்டு தான் வருவா, ஐயோ வெடலை குஞ்சு போயிட்டுமே, அந்த வெடலை குஞ்சு மேலே ஒரு ரசம் இல்லை, அந்த ரசம் குடிக்கணுன்ட்டு, அதனால் ஐயோ வெடலை குஞ்சு போயிடுவேன்ட்டு லைட்டாக கூடையை மட்டும் தூக்கி வெடலை குஞ்சு மட்டும் அப்படியே பறந்து போச்சு. டப்புன்னு கூடையை மூடிடுறாரு. அது மட்டும் அவருக்கு நினச்ச மாதிரி அது மட்டும் பறந்து போச்சு, கூடையை மூடிடுறாரு. அது மட்டும் பறந்தோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு ஆராய் பாட்டி வந்து கோழி வியாபாரி கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தோடனே கூப்பிட்டு வர்ற வழியிலேயே அங்கே வரல கொஞ்சம் எங்கே மெஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னடா கோழியெல்லாம் எப்படி வெளில வந்தது அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. எல்லா கோழியும் கூடையை தூக்கி பாருங்க, கூடைக்குள்ளே எல்லா கோழியும் இருக்குது, ஆனால் வெடலை கொஞ்சம் மட்டும் எப்படி வெளில போச்சுன்ட்டு கேட்குறாங்க. அப்படியே நம்ம தாத்தா வந்து சமாளிக்கிறதுக்காக சனியை தூங்கவே இல்லை, அது பார்த்து படப்படன்னு அடிச்சுட்டு இருந்துச்சு, அதான் தொலைகிட்டுன்ட்டு நான் தான் பற்றி விட்டேன் அப்படின்னு நம்ம தாத்தா சொல்கிறாரு. அப்படியே ஒரு சமாளி சொல்கிறாரு. சரி நம்ம பாட்டியும் அது வேறு என்றைக்காவது யூஸ் ஆகும், வேறு என்றைக்காவது இந்த மாதிரி காசுனா இல்லைனா அது வேறு என்றைக்காவது நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அவங்களும் அது மேயிட்டோம். இந்த 3 குஞ்சை மட்டும் பிடிச்சி கொடுத்து 3 கோழி, அது மட்டும் தான் வேடலை குஞ்சு, இதெல்லாம் கோழி, இந்த 3 கோழியை மட்டும் பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவங்க இந்த 3 கோழியும் பிடிச்சி கொடுத்துட்டு வியாபாரிட்ட பிடிச்சி கொடுத்துட்டு காசை வாங்கிக்கிறாங்க. காசை வாங்கிட்டு பாட்டி வந்து வெளில கிளம்புறாங்க. இது பாட்டி வெளில கிளம்புனோடனே நம்ம தாத்தா யோசிக்கிறாரு, இன்றைக்கி எப்படியோ வெளில போகிறா, காசை வச்சு அரிசி வாங்கிட்டு ஏதாவது வாங்கிட்டு யார்கிட்டையாவது முதலாளிகிட்ட வேலை பிடிச்சிட்டு தான் வருவா, முதலாளிக்கிட்ட வேலை பிடிச்சிட்டு தான் வருவா இன்றைக்கி. அப்பா வரத்துக்குள்ளே அரிசி வாங்கிட்டு வரத்துக்குள்ளே அந்த கோழியை நம்ம இன்றைக்கி போட்டுடணும், இந்த கோழியை போட்டு இவளுக்கு இந்த கோழி இன்னைக்கு குடிச்சே ஆகணும், இந்த கோழி ரசத்தை கோழி இன்றைக்கி சாப்பிட்டே ஆகணுன்ட்டு ஒரு திட்டம் போட்டுடுறாரு. அப்புறம் பாட்டி வெளில டவுனுக்கு வாங்க போனோடனே ஒரு தாத்தா கொஞ்சம் அப்படியே லைட்டாக நவுந்து வெளில வந்து கல்லெல்லாம் பொறுக்கி வச்சுக்கிறாரு. கல்லெல்லாம் பொறுக்கி வச்சோடனே அது வெடலை கொஞ்சம் எங்கன்ட்டு கூப்பிட்றாரு. அப்படி கூப்பிட்றாரு, ரொம்ப நேரம் கூப்பிட்டாரு, இது இன்னுமே வரல, ரொம்ப நேரம் கூப்பிட்டோம். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஏதோ கொத்திக்கிட்டு இருந்துச்சு, ஏதோ கொத்திக்கிட்டே தின்னுட்டு இருந்துச்சு. அப்புறமா இவர் ஒவ்வொரு கல்லாக தூக்கி அது மேலே ஏறிறாரு. அவர் வேறு கொஞ்சம் வலுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நோய்வாய் பாதிக்கப்பட்டவர், அதனால் அவரோட அது எதுவுமே அது மேலே படல, எங்கேயோ பறந்துச்சு கல், எதுவுமே அந்த கோழி மேலே படல. அப்புறம் என்னடா அவர் ரொம்ப பதட்டமாச்சு, இன்றைக்கி சாவடிக்க முடியாதா, ஐயோ ரொம்ப பதட்டமாச்சு அவருக்கு. அப்படியே எல்லாம் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிச்சா, இன்றைக்கி எப்படியாவது இது பண்ணி இன்றைக்கி போட்டே ஆகணும், இன்றைக்கி அதை நான் சாப்பிட்டே ஆகணும், அதை குடிச்சே ஆகணுன்ட்டு கல் எடுத்து ரொம்ப ஃபோர்ஸ் உள்ளே இருக்கிற ஃபோர்ஸ்லாம் போட்டு கல்லை வீசுகிறாரு. வீசினோடனே கோழி சாவலை, இவர் உயிரை அப்படியே வீசுகிறாரு, அப்படியே அங்கேயே விழுந்துடுறாரு. அங்கேயே விழுந்தோடனே ஊர் மக்கள்லாம் கூட்டுறாங்க. ஊர் மக்கள்லாம் கூடி அப்புறம் அவங்க மனைவி வந்து அப்படியே அரிச்சிக்கிட்டே அழுவிட்டே வராங்க. ஐயோ என்னாச்சு என் புருஷனுக்கு நான் அழுவிட்டே வராங்க. ஊர் மக்கள்லாம் கூட்டுறாங்க. ஊர் மக்கள்லாம் கூடி பெரியவங்களாம் சேர்ந்து பாடை கட்டுறாங்க. பாடை கட்டி தூக்கும்போது பாடை கட்டி தூக்கிட்டு போகும்போது டப்புன்னு ஒருத்தர் பெரியவர் சொல்கிறாரு, ஏன்பா நம்ம சீரியலில் மற்றவங்களாம் உயிர் வாழணுமே, நம்ம சனிக்கிழமை செத்தவன் சனியாக போவான், அந்த அந்த கேள்விக்கிட்ட கேட்டு அந்த வெடலை கொஞ்சம் எடுத்து போடு மாட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே ஒரு வழக்கம், சனிக்கிழமை செத்தாலே ஏதாவது காவு கொடுங்கன்ட்டு ஒரு வழக்கம் இருக்கும். சனிக்கிழமை செத்தான் எப்படி தனியாக போவான், அவனுக்கு ஏதாவது காவு கொடுக்கணும், ஏன்னா சனிக்கிழமை அப்புறம் ஊருக்குள்ள எல்லாத்தையும் மக்களெல்லாம் செத்துருவாங்க, அவங்கள காவு வாங்கிடும், அதனால் அவங்க கூடவே எதையாவது யாரையாவது காவு கொடுத்து தான் கூட அனுப்பணும், அவங்கள கூட சேர்ந்து புதைக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கம். அது ஒரு நம்பிக்கை, அவங்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினால் அந்த கேள்விட்டை கேட்டு அந்த வெடலை கொஞ்சம் அறுத்து போடு அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க
அந்த விரலை கொஞ்சம் பிடிச்சிட்டு வந்து தலையை திருவி பாடையில் ஒரு மூலையில் அந்த கொஞ்சம் விரலை கொஞ்சம் தொங்க விட்டாங்க. அவங்க தூக்கிட்டு போகிறாங்க. ஊர் பெரியவங்களாம் பாடையை தூக்கிட்டு புதைக்கிட்டுருக்காக போகிறாங்க. ஊர் மக்கள்லாம் கூடி கடைசியாக பார்த்தது அந்த தாத்தாவையும் அந்த விடலை குஞ்சியும் 2 பேரும் ஒன்றா தான். இவர் எப்படியாவது சாப்பிட்ருன்னு நினைக்கிறாரு. கடைசியில் இவர் சாகும்போது இவர் கூடவே தான் இந்த விடலை குஞ்சும் போகுது. இதோட கந்தரன் இந்த கதையை முடிக்கிறாரு. இதோடு இந்த கதையை நானும் முடிச்சுக்கிறேன். பாய்.